ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது TN2026 படத்தின் திரை விமர்சனம். TN2026 தங்க நட்சத்திரம் படத்தில் நட்டி என்கிற நடராஜ், தம்பிராமையா, இளவரசு, MS பாஸ்கர், யாஷிகா ஆனந்த், விஜி சந்திரசேகர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். PG முத்தையா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். தர்புகா சிவா இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் உமாவதி ராமையா. கண்ணன் ரவி இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். படத்தினுடைய கதை ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் அரசியல் நையாண்டி. இன்றைக்கு அரசியலிலே சில தலைவர்களுடைய செயல்பாடுகளை தோலுரித்து காட்டிருக்குது படம். வடநாட்டை சேர்ந்தவர் நட்டி என்கிற நடராஜ் குல்கந்த் குமார். இவர் அங்கே பீடா வித்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு சினிமா ஆசையினால் சென்னைக்கு வருகிறார். சென்னையிலே அவருக்கு யாரும் துணை இல்லை. அவருடைய நோக்கம் தமிழ் சினிமாவிலே கதாநாயகனாக புகழ் பெற வேண்டும் என்பதுதான். கிராமத்தைச் சேர்ந்த கோடீஸ்வர பணக்காரர் தம்பிராமையா புரட்சியாளர் எம்ஜிஆரின் பரம ரசிகர். ஒரு முறை குடும்பத்தோடு நடராஜ் படத்தை பார்த்ததும் இவன் சரியான ஆளு, எம்ஜிஆர் இடத்தை இவன் தான் பிடிப்பான்னு சொல்லி தம்பிராமையாட்ட சேர்ந்து தம்பிராமையாவுடைய உயர்வுக்காக, முன்னேற்றத்துக்காக தன்னுடைய பல கோடி ரூபாய் சொத்துக்களை விற்று அவருக்காக செலவு செய்கிறார். நடராஜும் பெரிய நட்சத்திர நடிகராக வலம் வருகிறார். பரதநாட்டியக்காரியை காதலித்து கல்யாணம் செய்கிறார். படங்களிலே நடிக்கிறார். சில படங்கள் தோல்வியடைகின்றன. பல நடிகருடைய பழக்கம் ஏற்படுகிறது. இதனால் மனைவி நடராஜ் மீது ஆத்திரப்படுகிறார். மனைவி விட்டு விலகுகிறார். இப்படி நான் கதை சொல்லும்போதே எந்த நடிகரை, அரசியல் தலைவரை குறிப்பிடுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். தியேட்டரில் கொஞ்சம் முணுமுணுக்கிறாங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. திடீரென்று தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றுகிறார். விரைவில் அரசியலில் குதிக்கப் போவதாக சொல்கிறார். உடனே நட்டி நடராஜ் வீட்டுக்கு வருமான வரி சோதனை நடைபெறுகிறது. அரசியல்வாதிகளிடமிருந்து, ஆளுங்கட்சி அரசியலிலிருந்து அவருக்கு நெருக்கடி வருகிறது. படத்தை திரையிட மாட்டோம் என்று கலாட்டா செய்கிறார்கள். இப்படி பல சோதனையை சந்தித்தாலும் நான் தனிக்கட்சி தொடங்குவேன், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவேன் என்று சபதம் எடுக்கிறார் நட்டி என்கிற நடராஜ். அவர் முதலமைச்சர் ஆனாரா இல்லையா என்பதுதான் TN2026 தங்க நட்சத்திரம் படத்தின் கதை சுருக்கம். இந்த படத்தில் புரட்சியாளர் எம்ஜிஆரை வானளாவ புகழ்கிறார் தம்பிராமையா. கதாநாயகன் நட்டி நடராஜ் எம்ஜிஆரை பின்பற்றி அப்புறம் ரஜினிகாந்த் மாதிரி நடிச்சிருக்காரு. கமலஹாசன் மாதிரி சில வேலைகளை செய்கிறார். நட்டி நடராஜ் பல படங்களில் நடித்திருந்தாலும் இந்த படம் அவருடைய நடிப்புக்கு மெருகூட்டி இருக்கிறது. நடராஜை வேற கதைக்களத்துக்கு கொண்டு போகிறது. நடராஜால் பல வேடங்கள் போட முடியும். அவருக்கு நடிப்பு திறமை எக்கச்சக்கமாக இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிற படம் TN2026 தங்க நட்சத்திரம். இனிமேல் நட்டி பல வேறுபட்ட கதாபாத்திரங்களில் நடிக்கலாம். தம்பிராமையா இந்த படத்தில் நிறைய பேசுகிறார். அவருடைய மகன் உமாவதி ராமையா கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பதால் தந்தைக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டார் போல. நிறைய அரசியல் நையாண்டிகளை கிளி என்று கிழித்திருக்கிறார் தம்பிராமையா. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு எம்ஜிஆர் தான்டா, எவனும் எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படி என்று சொல்லுவார். இந்த படம் எம்ஜிஆர் ரசிகர்களை குஷிப்படுத்துகிற படம். எம்ஜிஆர் ரசிகர்கள் கண்டிப்பாக பார்க்கணும். எம்ஜிஆரை வானளாவ புகழ்ந்திருக்கிறார் தம்பிராமையா. படத்திலேயே அப்படி தான் காட்டியிருக்காங்க. தம்பிராமையாவை பொறுத்தவரை இந்த படத்தில் ஆல்ரவுண்டராக வலம் வருகிறார். நம்முடைய மனதை கவர்கிறார். இந்த கம்பீரமாக கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பணக்காரராக வலம் வரும்போதும் சரி, என்னடா அப்படி என்று நடராஜ் பேசும்போது அப்படியே ஷாக்காகி நிற்கும்போதும் சரி, அன்னை என்று சொல்லுங்கள் என்று சொல்லும்போதும் அந்த பம்முறாரு பாருங்க, பிரமாதம். அதாவது இன்றைய நடிகர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக தோலெடுத்து காட்டியிருக்கிறார் தம்பிராமையா. ஆனால் எந்த இடத்துலையும் யாரையும் வல்கராகவோ ஆபாசமாகவோ அவதூறாகவோ சொல்லவே இல்லை. படம் ரொம்ப நீட்டாக போகுது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. இளவரசு வக்கீலாக வருகிறார், அவருடைய பணியை நன்றாக செய்கிறார். அரசியல்வாதியாக வருகிறார் MS பாஸ்கர். நெல்லை தமிழ் பேசி அசத்துகிறார் மனிதர். அவர் எப்போவுமே பெருந்தலைவர் காமராஜர் படத்தில் பின்னணி குரல் கொடுத்தவர் காமராஜருக்கு MS பாஸ்கர். இதில் நெல்லை தமிழை பேசி நம்முடைய மனதில் இடம்பெற்று விடுகிறார் MS பாஸ்கர். விஜி சந்திரசேகர் சில படங்கள் நடிச்சிருக்காரு.
எல்லா படத்துலையும் எல்லா வேஷங்களும் அவருக்கு நல்லா பொருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் 2 சீன் வர்றாரு. அதாவது கதாநாயகியினுடைய அம்மாவாக வருகிறார், மாமியாக வருகிறார். ஏங்க அப்பா, மாமி வேஷத்தில் அப்படியே மாறி நம்முடைய மனதை ஆக்கிரமித்து விடுகிறார் விஜய். சரிதாவுக்கு அப்புறம் ஒரு நடிப்பு களஞ்சியம் யாருன்னா விஜய் சந்திரசேகர். இவ்வளவு நாள் எங்கம்மா போயிருந்த அப்படின்னு கேட்க வைத்திருக்கிறார் விஜய் சந்திரசேகர். அற்புதம். ஆகா ஓஹோ பேஷ் பேஷ். கதாநாயகியாக நடித்திருக்கிற அந்த கோழிமுட்டை கண்ணழகி ஒல்லியாக இருந்தாலும் நடிப்பில் வருமனாக தெரிகிறார். அட்டகாசம். யாஷிகா ஆனந்த் நடிகருடைய கள்ளக்காதலியாக வருகிறார், கவர்ச்சியை காட்டுகிறார். ஒரு சில காட்சிகளே வருகிறார், ஒரு சில காட்சிகளில் ஒவ்வொரு காட்சியில் ஒருத்தர் சாந்தினி தமிழாசன் போல சிலரை பயன்படுத்தி இருக்கிறார் உமாவதி ராமையா. ஆனால் படத்தில் நிகழ்வுகள் அதிகம். சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளை பிட்டு பிட்டு வைத்திருக்கிறார் உமாவதி ராமையா. அதே போல சண்டை காட்சிகளில் நட்ராஜ் பின்னிருக்கார். சண்டை மாஸ்டர் மகேஷ் அட்டகாசம் பண்ணியிருக்கார். ஒளிப்பதிவாளர் பிஜி முத்தையா நேர்த்தியான ஒளிப்பதிவு, கண்களை அப்படியே ஊட்டிக்குள்ளே இருந்த மாதிரி பண்ணியிருக்காரு பிஜி முத்தையா. இசை தர்புகா சிவா. நிறைய திறமை இந்த தர்புகா சிவாவிடம் குவிந்திருக்கிறது. என்ன வெளியே காட்டுறதுக்கு தான் வாய்ப்பு இல்லை. நல்ல பாடல்கள் காதுகளிலே ரீங்காரம் விடுகிறது தர்புகா சிவா இசை. உமாவதி ராமையா தம்பிராமையாவின் மகன், நடிகர் அர்ஜுனின் மருமகன். அர்ஜுன் மகளை கட்டியிருக்காரு. ஆரம்பத்தில் நடிகராக வந்து அப்புறம் சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இப்போது இயக்குனராக பரிமாண வளர்ச்சி பெற்றிருக்கிறார். எந்த சீனையும் போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக பரபரப்பாக கொண்டு போயிருக்கிறார் உமாவதி ராமையா. அதுக்காக கண்டிப்பாக அவரை வாழ்த்தியே ஆக வேண்டும். இன்னும் ஒரு 15 நாளில் எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் பரபரப்பு, எங்கு பார்த்தாலும் தேர்தல் பிரச்சாரம். இந்த சூழ்நிலையில் TN2026 தங்க நட்சத்திரம் வந்திருக்கு. இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தோணிச்சுன்னா அதை ஓட்டு போடும்போது எதிரொலியுங்கள். அரசியல்வாதிகள்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, நடிகர்கள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக காட்டியிருக்கிறது படம். குடும்பத்தோடு சென்று கண்டுகளிக்க வேண்டிய சூப்பர் அரசியல் நையாண்டி படம் TN2026 தங்க நட்சத்திரம். தியேட்டரில் போய் சந்தோஷமாக பாருங்கள். பயில்வான் பார்வையில் TN2026 தங்க நட்சத்திரம் படத்துக்கு 100க்கு 60 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.